உங்கள் சுபு. லாஸ்ட் 1 வீக்காக வந்து என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஃபால்ட்டு. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இது வந்து ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னாங்க. சினாப்சிஸ் சப்மிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி ஸ்காலர் அப்படின்னா சினாப்சிஸ் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் ஆல்ரெடி சினாப்சிஸ் பார்ட் 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகுங்க. ஓகேங்களா? இது வந்து விஷுவலாக உங்களுக்கு வந்து எப்படி ப்ரொசீஜர்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் சினாப்சிஸ் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட், இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கூகுளில் போய் பாரதியார் யூனிவர்சிட்டி சினாப்சிஸ் சப்மிஷன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன்லைன் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கில் தான் ஆஸ் அ ஸ்காலராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நமக்கான ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை இந்த லிங்க்கில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட சிக்னேச்சரும் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன கேபின்னா 50 கேபியில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ வந்து 50 கேபியில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட ஃபஸ்ட் டிசி மீட்டிங் ரிப்போர்ட் அண்ட் செகண்ட் டிசி ரிப்போர்ட் இது ரெண்டையுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். டிடி ப்ரூஃப் அப்படின்னா அந்த லிங்க்கில் அந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கீழே வந்துட்டு சினாப்சிஸ் சப்மிஷனுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? சினாப்சிஸ் சப்மிஷன் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு ஆன்லைன் லிங்க் இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். டிடி ப்ரூஃப்னால் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சினாப்சிஸ் ஃபைல் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணிப்பீங்களா சினாப்சிஸ் ஃபைலு ஒரு 3 பேஜ் 5 பேஜஸில் இருக்கும்ல, அந்த சினாப்சிஸ் ஃபைல் வந்து எவ்வளோ கேபி இருக்கணும்? 2 MBயில் இருக்கணும். ஓகேங்களா? 2 MBயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட சினாப்சிஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேமோட அக்கௌண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஹெச்ஓடிக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஃபார்வர்ட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்டில் வந்து பிரின்சிபல் சைன் இல்லைன்னா ஹெச்ஓடி சைன் இவங்க சைனோட தான் நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டேட்டாஸை உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுக்க போகிறீங்க. அப்ளிகேஷன் சினாப்சிஸ் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபைனலாக உங்கள் மேம் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. மேமோட அக்கௌண்ட்லேருந்து பிரிண்ட் எடுத்து அதில் சைனு சீலு எல்லாம் இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் நீங்கள் 3500 ஃபீஸ் கட்டிட்டீங்க பார்த்தீங்களா? அதுவுமே இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் 3500. மறுபடியும் வந்து ஃபீஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷனும் என்னோடய சேனல் லிங்க்கில் இருக்குது. ஓகேங்களா? மேபி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸில் பண்ணலாம். இந்த ஃபீஸ் ரெசீட் தென் அதுக்கப்புறம் என்ன வேணும்னா எதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு போகணுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் ஃபீஸ் ரெசீட்டு தென் அதுக்கப்புறம் பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்யூனிகேஷன் லெட்டர். ஓகேங்களா? நமக்கு வந்து ஜாயின் பண்ணப்போ ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் உங்கள் கையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எம்ஃபில் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகிருப்போம் பார்த்தீங்களா? நமக்கு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே அட்டஸ்டட் காப்பி. ஓகேங்களா? அட்டஸ்டட் காப்பினா உங்கள் மேம் கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும். ஓகேங்களா? சைனும் சீலும் வாங்கிக்கணும். நான் சொல்கிற இதெல்லாம். ஓகேங்களா? உங்களோட கம்யூனிகேஷன் லெட்டர் தென் பிஜி சர்டிஃபிகேட்டு அதாவது உங்களோட பிஜி மார்க் ஷீட் இருக்கும்ல கன்சாலிடேட்டு எம்எஸ்சியோட மார்க் ஸ்டேட்மெண்ட் தென் அதுக்கப்புறம் எம்ஃபில் எக்ஸாமோட அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் வச்சுக்கணும். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் லெட்டர் இதெல்லாம் பின்னாடி அது கூட வச்சுக்கணும். டிசி லெட்டரும் கூட எங்கள் மேம் என்னையும் வச்சுக்க சொன்னாங்க. டிசி 1, 2 அதோட லெட்டரும் வச்சுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 காப்பீஸ் வந்து சினாப்சிஸ். இப்போ நீங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா உங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் சாஃப்ட் காப்பி அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சினாப்சிஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டில். அதே சேம் காப்பி சினாப்சிஸ் வந்து 4 காப்பீஸ் வந்து ஹார்ட் காப்பி வந்து சாஃப்ட் பைண்டிங்னா ஓஹெச்பி ஷீட் வச்சு நம்ம பண்ணுவோம்ல அந்த சாஃப்ட் பைண்டிங் வந்து 4 காப்பீஸ் வேணுமாமா யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணும்போது. நீங்கள் +2 எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து உங்கள் கைடுக்கு. ஓகேங்களா? ஸோ 6 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு காப்பி வந்து சிடி ஃபார்மேட்டில் வேணும். அந்த சிடியில் ஹெட்டிங் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எதுனா உங்களோட உங்கள் தீசஸ் டைட்டில் தென் அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட நேமு உங்கள்
அன்னத்த டேட் ஓகேங்களா. இன்னைக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா அன்னத்த டேட்டும் அதில் போட்டிருக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் டாபிக் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக ஆகாது. ஒரு வேளை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேனல் ஆஃப் த எக்ஸாமினர்ஸ், இது வந்து ஸ்டூடெண்ட் சைடு இல்லை, இது வந்து மேம் பண்ணுறது ஓகேங்களா. இது வரைக்கும் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் இதெல்லாம் அட்டாச் பண்ணி கொண்டு போகணும். இதுக்கப்புறம் வந்து பேனல் ஆஃப் த எக்ஸாமினர்ஸ் வந்து மேமோட அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட தீசஸை யார் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறாங்களோ அவங்க 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு தெரியாது, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அதையும் வந்து பேனல் ஆஃப் எக்ஸாமினர் வந்து மேமோட அக்கௌண்ட்டில் பிரிண்ட் எடுத்து ஒரு ஒரு லெட்ரு, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு போஸ்டல் கவர் மாதிரி அதில் வச்சு அவங்களோட இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. எப்படின்னா அவங்களோட பயோடேட்டாவோட கொடுத்துருப்பாங்க. தென் அது இல்லாமல் அவங்களோட அக்செப்டன்ஸ் லெட்டர் ஆல்சோ ஓகேங்களா. அது எப்படின்னா மேம் வந்து இப்போ 4 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். அவங்க வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணாங்களோ அவங்களோட மெயிலையும் அவங்க வந்து பிரிண்ட் எடுத்து வைப்பாங்க ஓகேங்களா. இப்போ 4 இந்தியன் எக்ஸாமினர் 4 ஃபாரின் எக்ஸாமினர்னால் அவங்களோட அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்து மெயிலில் ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா, அதையும் பிரிண்ட் எடுத்து பின்னாடி வந்து மேம் வந்து இந்த பேனல் ஆஃப் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் கவரில் கான்ஃபிடென்ஷியலாக வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். அந்த லிங்க் தான் இது. இதுக்குள்ளே போனீங்கன்னா அது எப்படி பேனல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ் பிஹெச்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 6 காப்பீஸ் சினாப்சிஸ் ஆமாம், 6 காப்பீஸ் நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அப்போனா +2 போட்டுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட +2, ஒன்று உங்களுக்கு, ஒன்று வந்து உங்கள் கைடுக்கு ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் த பேப்பர் பப்ளிகேஷன், இதையும் நம்ம கொண்டு போகணும். அதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு பேஜ் ஓகேங்களா. நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் வாங்குறீங்கல்ல, அந்த பேப்பரோட ஃபஸ்ட்டு பேஜையும் பின்னாடி அட்டாச் பண்ணி கொண்டு போகணும். அதுலேயும் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் அப்படி தான் வாங்கிட்டு போனேன் ஓகேங்களா. சர்டிஃபிகேட் ஃபார் த ஜென்யூனஸ் ஃபார்மேட்டும் கூட என்னோடய யூடியூப்பில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மேட்டில் தான், இல்லைன்னா கூட ஃபார்மேட் இதில் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் 2 DC மீட்டிங், அதான் சொல்லியிருந்தேன்ல, டிசி மீட்டிங்கோட அந்த இதையும் நம்ம கொண்டு போகணும். இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சினாப்சிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ஓகே, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தாச்சு, இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போனால் இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் இதில் வந்து நீங்கள் புதுசாக உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் நியூ யூசர் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் சினாப்சிஸ் சப்மிட் பண்ண போகிறீங்க, அதனால் இதில் உங்களோட நேம், மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு ஓடிபி போகும், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், யூசர் டைப் வந்து ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், ஸ்காலர்னு கொடுத்துடணும், டெசிக்னேஷன் இதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் என்ன, இப்போ வந்து நான் மெடிக்கோ பாட்னி, அதனால் மெடிக்கோ பாட்னி, யூசர் பிலாங்ஸ் டு அதாவது காலேஜா யூனிவர்சிட்டியா அதையும் கொடுத்துடணும். டிபார்ட்மெண்ட் வந்து பாட்னி, அந்த மாதிரி. அஃபிஷியல் அட்ரஸ் வந்து உங்கள் காலேஜ் அட்ரஸ் தான் கொடுக்கணும். காமன் அட்ரஸ் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதை மறக்கக்கூடாது. மறந்ததுன்னா எல்லாமே ஃபால்ட் ஆயிடும். ஏன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் சினாப்சிஸும் ஃபார்வர்ட் பண்ணணும், தீசஸும் ஃபார்வர்ட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு ஃபெமிலியரான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் அவங்க சொன்ன அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. அப்லோட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் எப்படி ஆகும்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இது வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க ஸ்காலருக்கு, அதை தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே லாகின்ல போய் உங்களோட மெயில் ஐடி தென் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போயிடும் ஓகேங்களா. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் பேர் நித்யா அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது என்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்து என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா. என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது இப்போ பிஹெச்டியில் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன், உங்களோட டாப்பிக்கு, மொபைல் நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும், டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் இது பண்ணிவிட்டு வியூ பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்தா எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சினாப்சிஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அந்த உங்களோட ரிசர்ச் ஸ்காலர் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ட்ரி கொடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த சினாப்சிஸ் அந்த சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிடிக்கு பதிலாக ஆன்லைன்லேயே வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்.
அதில் வந்து நீங்களாக உங்கள் நேமு உங்களோட காலேஜ் அட்ரஸ் கொடுத்து சினாப்சிஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் தான் அந்த அமௌண்ட்டை போடுற மாதிரி இருக்கும். அதில் காட்டாது. சினாப்சிஸ்க்கு 3500ன்னு நீங்கள் தான் வந்து அதில் எல்லாமே டைப் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை இங்கே வைக்கணும். ஓகேங்களா? மற்ற இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த டிடிங்கிற இடத்துல அவங்களே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே மேனுவலாக வந்து உங்களோட நேமு உங்கள் காலேஜ் அட்ரஸ்ஸு தென் அதுக்கப்புறம் சினாப்சிஸ் சப்மிஷன் கொடுத்து நீங்களே அந்த அமௌண்ட்டையும் கொடுத்து பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண ரெசீட்டை தான் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோவோட இந்த டீட்டெயில்ஸ் அழகாக வரும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டூடெண்ட் உங்களோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேமோட ஒர்க் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இதோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னா மேமோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள் மேம் டிசி மீட்டிங் அதுக்கப்புறம் DC2 எல்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே அக்கௌண்ட்டு தான் இங்கேயும் வந்து சினாப்சிஸ் சப்மிஷன் அப்படிங்கிற இந்த லிங்க்குள்ளே போயிட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லிங்க்கில் வந்து மேமோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூசர் டைப்புங்கிற இடத்துல மேம் வந்து கைடுன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் என்ன மாதிரி வரும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வரும். ஓப்பன் பண்ணோன்னா மேமுக்கு எப்படி காட்டும்னா இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இந்த மாதிரி காட்டும். கைட் ஆர் சூப்பர்வைசர் அப்படின்னு காட்டும். காட்டினோன்னே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஸ் யூஷுவல் டிசி மீட்டிங்கில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி மேமோட இந்த அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எப்படின்னா மேம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே அந்த நான் சொன்ன அந்த சினாப்சிஸ் சப்மிஷன் அப்படிங்கிற அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணோடனே இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா பேனல் ஆர் பேனல் எக்ஸாமினர் அப்படின்றது பார்த்தீங்களா? அதை கிளிக் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்காலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து வியூ ஆகும். வியூ ஆனதுக்கப்புறம் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்துட்டு இந்தியன் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மேம் வந்து அக்செப்டன்ஸ் வாங்கியிருப்பாங்களா 4 ஃபாரினர்ஸு 4 இந்தியன் எக்ஸாமினர் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்தியன் எக்ஸாமினர் அதில் வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் யூஆர்எல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமெயில் ஐடிக்கும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மேம் ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மேம் அக்கௌண்ட்லேருந்து இந்தியன் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸாமினர் நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸாமினர் அப்ராட் எக்ஸாமினர் அதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பேனல் எக்ஸாமினர் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் சினாப்சிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட் சினாப்சிஸ்ன்னு இருக்கும். இது பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு ஹெச்ஓடி மேம் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க பிரிண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? மேமோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து மேம் வந்து மேமோட பேனல் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த மாதிரி தான் பிரிண்ட் வரும். ஓகேங்களா? பேனல் ஆஃப் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் வரும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னா ஆஃப்லைனில் இருந்தது. ஓகேங்களா? ஆஃப்லைனில் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க. மேம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனல் எக்ஸாமினரை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். மேம் அதை பிரிண்ட் எடுத்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு என்ன மாதிரி இது இருக்கணும் அப்படின்னா யூஆர்எல்ஸ் அதாவது இதிலே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ப்ரொவைடிங் பேனல் ஆஃப் எக்ஸாமினர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் யூஆர்எல்ஸ் எப்படி இருக்கணும்னா நீங்கள் ஃபாரின் எக்ஸாமினராக இருந்தாலும் சரி இந்தியன் எக்ஸாமினராக இருந்தாலும் சரி அவங்களோட மெயில் ஐடி யூஆர்எல் வந்து அவங்க காலேஜோடு இருக்கணும். ஓகேங்களா? .gmail.comனு இருக்கக்கூடாது. edu.in அந்த மாதிரி அவங்க காலேஜோட இமெயில் ஐடி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெயில் ஐடியை வந்து ப்ரொவைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கொடுக்கும்போது அதை பார்த்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மேம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடலாம். தென் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஃபார்மையும் நீங்கள் கொண்டுட்டு போகணும். இந்த ஃபார்ம் வந்து அங்கேயே அவைலபிளாக இருக்கும். எங்கே அவைலபிளாக இருக்குன்னா இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சினாப்சிஸ் சப்மிஷன் பாரதிய யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து செகண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து கிளிக் ஹர் சப்மிட் ஃபார் யுவர் குவரி அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து டவுன்லோட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல செக்லிஸ்ட் ஃபார் சினாப்சிஸ் சப்மிஷன் அப்படின்னு 6 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா?
அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இதுதான் ஃபைனலாக நீங்கள் கொண்டு போகணும். ஃபைனலாக கொண்டு போகும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்கள் மேம் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்த அந்த எல்லா காப்பீஸும் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்த டிசி மீட்டிங் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கப்புறம் டிசி மீட்டிங்கோடது, அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பிஹெச்டி கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பிஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, எம்ஃபில் எக்ஸாமோட மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி, அந்த சாஃப்ட் பைண்டிங் காப்பீஸு, அப்புறம் ஒரு சிடி, அதுக்கப்புறம் டிடி முக்கியமாக இதெல்லாம் எடுத்துக்கணும். எதுக்கு அட்டஸ்டேஷனோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து வச்சுக்கணும். இது வந்து 2 காப்பி எடுத்துக்கணும். ஒன்று வந்து யூனிவர்சிட்டியில் உள்ள நம்ம பிஹெச்டி செல்லில், இன்னொன்று வந்து என்ட்ரன்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதனால் இது 2 காப்பி வச்சுக்கோங்க. இது வந்து ஹேண்டில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களோட நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் த சப்மிஷன் ஆஃப் தீசஸில் வந்துட்டு எதெல்லாம் நீங்கள் எஸ்ஸோ அதெல்லாம் கொடுத்துருங்க. எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் எஸ், எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நோ கொடுத்துட்டு இதே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். இப்படி தான் வந்து சினாப்சிஸ் சப்மிட் பண்ணணும். இதில் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.